Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் புரட்டாசி மாதத்தின் முதல் நாளை நாம் எப்படி வரவேற்க வேண்டும், என்ன வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற தகவலை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கொஞ்சம் தாமதமான பதிவாக கொடுக்குறீங்களே, சீக்கிரம் கொடுக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பலமுறை கேட்டிருக்கீங்க. பலமுறை நான் சொல்லியிருக்கேன், கச்சேரி காரணமாக இன்னும் சில காரணங்கள் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த முறை என்ன ஆச்சுன்னா, சின்னதாக ஒரு காய்ச்சல் வந்துருச்சு. அதனால் உங்களுக்கு உரிய நேரத்தில், அதாவது முன்னாடியே பதிவு கொடுக்க முடியல. அதனால் தவறாக நினைக்காதீங்க. ஆனால் ஏற்கனவே நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து 4-5 வருடங்களாக புரட்டாசி மாதத்தின் சிறப்புகள், மகிமைகள், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, வழிபாடுகள் மற்றும் தளியல் எப்படி படைக்க வேண்டும் அப்படின்லாம் செய்முறை விளக்கத்தோடு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஏதாவது புதுசாக இப்போது முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நான் அதெல்லாம் சேர்த்து பிளேலிஸ்ட்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன், அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பதிவு கொடுக்குறேன்னா காலதாமதமான பதிவு நீங்கள் நினைக்கலாம். ஒரு சிலர் கொஞ்சம் அந்த யூடியூபர்ஸ் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் கூட வேற்றுமை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சமீப காலத்தில். கமெண்ட்ஸில் அவங்கள பார்த்து செய்கிறீங்களா, இவங்கள பார்த்து நீங்கள் பதிவு போடுறீங்களா அப்படின்னு காலதாமதமாக பதிவு கொடுத்தா அப்படி கேட்குறாங்க. ஆனால் முன்னாடியே நான் பதிவு கொடுத்ததை சிலர் யாராவது செஞ்சாங்கன்னா அதை பற்றி கேட்குறதே கிடையாது. ஏன்னா அது கொஞ்சம் மன ஆதங்கத்தோடு தான் இது சொல்கிறேன். நான் யாரை பார்த்தும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நான் வயதில் மூத்தவள், ரொம்ப அதாவது என்ன 30 வருஷமாக 35 வருஷமாக ஃபீல்டில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. யாரை பார்த்தும் தெரிந்து கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. ஒரு புரட்டாசி மாதம் இல்லை ஆடி மாதம் இல்லை மார்கழி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதற்கான தகவல்கள் நிறைய இப்போ பார்த்திங்கன்னா செல்ஃபோன்லேயே கிடைக்கும், கூகுள் சர்ச்லேயே இருக்குது. நிறைய தகவல் சேகரிப்பெல்லாம் இருக்குது, நிறைய புத்தகங்கள் எல்லாம் வந்துருச்சு. யாரை பார்த்தும் யாரும் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. அதனால் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட் நான் தெளிவாக சொல்லிடுறேன். சரி, இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது பெருமாள் தான். இன்னும் பார்த்திங்கன்னா நவராத்திரி இந்த புரட்டாசி மாதத்தில் வரனால அம்மனையும் நம்ம வணங்குவோம். பிரம்மாண்டமாக கொலுவெல்லாம் வச்சு அம்மனை வரவேற்போம். சிவபெருமான் குடியிருக்கின்ற கோயில்களில் கூட வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும். இந்த 3 தெய்வங்களுக்குள்ளேயே மற்ற தெய்வங்கள் எல்லாம் அடக்கமாகின்ற காரணத்தினால அனைத்து தெய்வத்தின் வழிபாடுகளுமே இந்த புரட்டாசி மாதத்தில் சிறப்பாக நடக்கும். அதில் பெருமாளுக்குரிய மாதம் இந்த புரட்டாசி மாதம். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் தஞ்சாவூர் பகுதியில் நீங்கள் கேட்டிருக்கலாம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ கூட தஞ்சாவூர் பகுதிக்கு நீங்கள் போய் பாருங்களேன், அதிகாலையிலேயே எழுந்து 4 மணி 4:30 மணிக்கு எழுந்து கூட்டத்தோட, ஒருத்தராக போக மாட்டாங்க, ஒரு 10 பேரோடு போயிட்டு கோவிந்தா 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 அப்படின்னு தெருக்கள் எல்லாம் கோவிந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே போவாங்க. கையில் ஒரு உண்டியல், அதில் மஞ்சள் துணி கட்டிப்பாங்க, நாராயணனோட அதை நாமம் படம் வரைஞ்சி எடுத்துக்கிட்டு போய் பிக்ஷா. எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தால் கூட அவர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கு முன்பாகவும் நின்று பிக்ஷா எடுப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, ரூபாயை அதில் போடுவாங்க, சிலர் அரிசி கொண்டு வந்து போடுவாங்க. அதையெல்லாம் கொண்டு போய் இவங்க அதாவது ஏழை மக்களுக்கு மற்றும் அந்த கோயிலில் வர்றவங்களுக்கெல்லாம் அன்னதானமாக போடுறது. அந்த பணத்தை அதற்காக, அதாவது வழிபாட்டிற்குன்னு சொல்கிறத விட தானத்திற்கு பயன்படுத்துவாங்க. ஏன்னா புரட்டாசி மாதம் என்றாலே தானம் கட்டாயம் செய்ய வேண்டும். எந்த விதமான தானங்கள் எல்லாம் செய்யலாம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தால் கூட திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். அதை இந்த பதிவில் இல்லை, இனி வரக்கூடிய பதிவுகளில் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி எழலாம் மனசில். பணக்காரராக இருக்கிறவர் ஏங்க போய் உண்டியல் ஏந்துறாரு, அவர் பணத்தை போட்டு செய்யலாமே, அது தானம் கொடுக்கலாமே, அன்னதானம் வழங்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு காரணம் இருக்குது. அவருடைய பணம் போடுவார் கட்டாயம், ஆனால் போய் பிக்ஷா கையேந்தனும். இப்படி ஏந்தினால் நமக்கு அகம்பாவம் அழிந்து உயர் பதவி கிடைக்கும். உயர் பதவின்றது இந்த இடத்துல எதை எடுத்துக்கணும் தெரியுமா? வாழ்க்கையிலும் உயர் பதவி,
பகவானின் கிருபையால் உயர் பதவி கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இறைவனுடைய பாதத்தை, அதாவது இறைவன் பக்கத்தில் அவருடைய பாதத்தில் அமரக்கூடிய உயர் பதவி, சொர்க்கலோக பதவி நமக்கு கிடைக்கும் என்பதுதான் கொள்ளப்படும். அந்த உயர் பதவி இறைவன் கிட்ட போய் நம் சென்றடைவதற்கு, அதாவது சொர்க்கலோகத்துக்கு போக வேண்டும், மறுபிறவி கிடைக்கக்கூடாது அப்படின்னா அகம்பாவம் முதலிலே நமக்கு அழிய வேண்டும். தான் என்கின்ற அகம்பாவம் இருக்கின்ற வரைக்கும் மனிதன் வாழ்க்கையிலும் உயர முடியாது, உயர் பதவிக்கு செல்ல முடியாது. அதே சமயத்தில் பகவானின் திருப்பாதங்களை அடைய முடியாது. அந்த அகம்பாவம் போகணும், வாழ்க்கையில் வளைந்து கொடுத்து பிக்ஷா அருள் பிச்சை, கடவுளிடம் அருள் பிச்சை கேட்க வேண்டும். பட்டினியால் கிடக்கின்ற மக்களுக்கு தன் அகம்பாவத்தை விடுத்து பிக்ஷா கேட்டாவது நம்ம அவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும். பசியால் யாரும் வாடக்கூடாது என்கின்ற ஒரு தாத்பரியத்தை உணர்த்துவதற்காகத்தான் இந்த புரட்டாசி மாதத்தில் கோவிந்தா நாமத்தை சொல்லி பிக்ஷை எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு தானங்கள் கொடுப்பது வழக்கம். இது செய்யறதுனால ஏகப்பட்ட புண்ணியங்கள் கிடைக்கும், நம்ம பாவங்கள் கரையும். அதனால் நம்ம கூச்சப்படாமல் என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பித்தளை குடம் அல்லது ஏதாவது ஒரு செம்பு மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சள் துணி வாயில் கட்டிக்கிட்டு அதில் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு கீரல் மாதிரி போட்டிருப்பாங்க பணம் போடுறதுக்காக. இன்னொரு இது பார்த்திங்கன்னா வெறும் பாத்திரத்தை ஏந்திட்டு போவாங்க, மஞ்சள் துணி கட்டிக்கிட்டு கழுத்தில் சுற்றி கட்டிக்கிட்டு அதில் நாமத்தை வரைபடமாக வரைந்து கொண்டு, பெருமாளுடைய சின்னம் இல்லையா, அதை வரைஞ்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டு போய் பிக்ஷா கேட்பாங்க. இது நம்ம கேட்கலாம், தவறு கிடையாது. இந்த காலத்தில் இதெல்லாம் சாத்தியப்படுமா, நம்ம போய் கேட்டால் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கும் பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி பிக்ஷை ஏந்தி கொண்டு அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க, தானங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் தாராளமாக அதாவது விட்டு போகக்கூடாது எந்த விஷயமுமே. வழிபாட்டில் இருக்கக்கூடிய காலங்காலம் தொட்டு இருக்கக்கூடிய பாரம்பரிய பழக்கம், சாஸ்திர வழக்கம் எல்லாம் விட்டு போகக்கூடாது. அதனால் நம்ம அதை தொட்டுக்கிட்டே இருக்கணும், அது போன்ற விஷயங்கள் எல்லாம். அதனால தான் பார்த்திங்கன்னா இது நம்ம செய்யலாம். அதாவது தினமுமே இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே செய்ய முடியலன்னா கூட நம்ம நாள் துவங்குது இல்லையா, புரட்டாசி மாதத்தின் நாள் துவங்கும் போது இப்படி செய்யலாம். அந்த தெருவில் மட்டும் போய் வாங்கிட்டு நீங்கள் செய்யுங்க, உங்களை பார்த்து 4 பேர் செய்வாங்க. இது காலங்காலமாக, அதாவது இந்த உலகம் இருக்கும் வரை இந்த வழக்கம் அழியாமல் இருக்கணும், அதை நம்ம செய்யணும். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் அம்மன் வழிபாடு சிறப்பாக நடைபெறும். நவராத்திரி ஆரம்பிச்சிருது, அதுக்கு முன்னாடி அம்மன் கோவில்கள் எல்லாம் களை கட்டிடும். விதவிதமான சுண்டல், விதவிதமான சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் சிவன் கோவில்களில் கூட வழிபாடு, அம்மன் இருக்கிற இடத்துல சிவன் இருக்கத்தானே செய்வார். அதாவது சைவ மற்றும் வைணவ திருத்தலங்களில் சைவத்தை சார்ந்தவர்களும் வைணவத்தை சார்ந்தவர்களும் சிறப்பான வழிபாடுகளை இந்த மாதத்திலே மேற்கொள்வார்கள். இந்த அன்னதானம் வழங்கிறது மற்றும் இந்த சுண்டல் கொடுக்கறது, நவராத்திரியின் போது சுண்டல் கொடுக்கறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதற்கு பின்னாடி ஆன்மீகமும் இருக்குது, விஞ்ஞானமும் இருக்குது. இது சீதோஷ்ண மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம். ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நல்லா காற்றும் அடிக்கும், கொஞ்சம் ஒரு வெயிலும் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் ஒரு சாந்தம், அதாவது வெயில் கம்மியாக இருக்கக்கூடிய இது குளிரான ஒரு பருவம் அப்போ தான் துவங்கும். இந்த புரட்டாசி மாதம் வரும்போது அந்த குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகும். பார்த்திங்கன்னா அந்த சீதோஷ்ண மாற்றத்தினால தான் எனக்கு ஜுரம் வந்தது. அந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் கஷ்டப்படுவாங்க, எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. அப்படின்ற காரணத்தினால அன்னதானம், அதாவது இந்த நம்ம சாப்பிட்றோம் ஆரோக்கியமான உணவு எதுன்னு தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நிறைய பேர் பசியால் வாடிக்கிட்டு அவங்க நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக, அதாவது ஏழை எளிய மக்கள் சாப்பிடணும். அதனால் அன்னதானம் நம்ம கோயில்களில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சுண்டல் நவராத்திரி எல்லாம் வரும்பொழுது சுண்டல் கொடுக்குறது. அதில் பார்த்திங்கன்னா புரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பருப்பு வச்சு சுண்டல் செய்கிறது, அப்புறம் சித்திர அன்னங்கள் செய்கிறது, நிறைய பலகாரங்கள் செய்கிறது, இந்த எள்ளுருண்டை கொடுக்கறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சீதோஷ்ண நிலையை எதிர்கொள்ளக்கூடிய தன்மையாக இருக்கின்ற காரணத்தினால இதெல்லாம் கொடுப்பாங்க. சரிம்மா,
இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் விதமாக இருக்குது. ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வழிபாட்டிற்குரிய மாதம். அதனால் நம்ம வழிபாட்டிலேயே கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நமக்கான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது. அதாவது திருமணம் செய்கிறது தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணம் செய்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே வேலை செய்ய தொடங்கிடுவோம். அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் திருமணம் இருந்துச்சு செய்கிறாங்க அப்படின்னு வைங்களேன். அப்போ என்ன ஆயிரும், அந்த திருமண தேதியை நெருங்கும் பொழுது ஏகப்பட்ட வேலை இருக்கும், அதில் தான் கவனம் இருக்கும். இங்கே பகவானை கும்பிடுறதுல, அதாவது இந்த மாதத்தில் பகவானை கும்பிட்டால் பெரும் பதவி, இந்த ஸ்வர்கலோக பதவி கிடைக்கும், பரம பதத்தை நம்ம அடைவோம், அப்புறம் புண்ணியங்கள் நிறைய கிடைக்கும், பாவங்கள் கரையும். அப்பேற்பட்ட மாதம் இந்த மாதம். அதெல்லாம் செய்யாமல் போயிட்டாங்கன்னா இவங்களுடைய பாவங்கள் எப்படி கரையும், எப்படி புண்ணியம் சேரும்? இவர்களுக்கு வாழ்க்கையில் மேற்கொண்டு, அதாவது வருகின்ற காலங்களில் நடக்கக்கூடிய, அந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் மற்றும் சுபகாரியங்கள் மிக பெரிதாக, அந்த வீடு கட்டி புதுமனை புகுவிழா போகிறது அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவிர்க்கணும் கட்டாயம். சரி, இந்த சிலர் கேட்டிருக்கீங்க, இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம வாடகைக்கு கட்டாயம் போய் ஆகணும், மாற்றியே ஆகணும், ஏன்னா வீட்டு ஓனர் டார்ச்சர் தாங்க முடியல, இல்லை காலி பண்ண சொல்லிட்டாங்க, அப்படி இருக்கும்போது பால் காய்ச்சலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பால் காய்ச்சிக்கலாம். இது செய்கிறது ஏன்னா கொஞ்சம் நேரம் தான் இருக்க போகுது. ஆனால் புதுமனை ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு ஏகப்பட்ட விதிமுறைகள் இருக்குது, ஏகப்பட்ட நாள்கள் அந்த புதுமனை புகு விழாக்காக செலவிட வேண்டியதாக இருக்கும். அதில் கவனம் போச்சுன்னா இங்கெங்கே நம்ம வழிபாடு செய்வோம்? வழிபாடு செய்யலைன்னா நம்ம பாவங்கள் எப்படி கரையும்? இது பாவங்கள் கரைக்கும் மாதம் இல்லையா? அதனால தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்க. இதில் பார்த்திங்கன்னா வளைகாப்பு செய்யக்கூடிய நாளாக அதாவது வளைகாப்பு செய்யக்கூடிய நாள் வந்துருச்சு, செஞ்சு தான் ஆகணும், ஒரு வழியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக செய்து கொள்ளலாம். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் செய்து கொள்ளலாம். சில விஷயங்களை நாம் தவிர்த்து வழிபாட்டிலே கவனம் செலுத்த வேண்டும். சரி, இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் முதல் நாளை நாம் எப்படி துவங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அழகாக வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வெளியில் வீட்டுக்கு உள்ளரெல்லாம் சுத்தபத்தமாக வைத்துக்கொண்டு பெருமாள் படத்தை எடுத்து, அதாவது பெருமாள் படம் அப்படின்னாலே என்கிட்ட இல்லைங்களேங்க அந்த படம் அப்படின்னு சிலர் சொல்லுவீங்க. பெருமாள் சம்பந்தப்பட்ட கடவுள்கள் அப்படின்னு பட்டியல் போட்டிங்கன்னா அனுமார் வருவார், அதில் கிருஷ்ணர் வருவார், மகாவிஷ்ணு வருவார், திருப்பதி வெங்கடாச்சலபதி வருவார், சக்கரத்தாழ்வார் வருவார். இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பெருமாள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், பெருமாள் படத்தை சுத்தப்படுத்திக்கோங்க. இதுவே பார்த்திங்கன்னா சைவ சமயத்தை நாங்கள் சார்ந்தவங்க சிவனை வழிபடாமல் எப்படிங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமான் அம்பாள் இருக்கக்கூடிய பார்வதி தேவி இருக்கக்கூடிய படத்தையும் சுத்தப்படுத்தி கொண்டு பெருமாள் படத்தையும் சுத்தப்படுத்தி கொண்டு நீங்கள் அந்த பெருமாள் படத்துக்கு துளசி ஒரு இலையாவது சாற்ற வேண்டும். கிடச்சிதுன்னா நல்ல மாலையாகவே கட்டி போடுங்க, அப்படி இல்லைன்னா துளசி சாற்றுங்க, நல்ல மணமான சந்தனம் வைங்க, இல்லைன்னா நம்ம சுவாமி திலக பவுடர் வச்சு குங்குமம் வச்சு விடுங்க, நம்ம சிவபெருமான் பார்வதி தேவிக்கு நல்ல மணமான மலர்கள் வச்சு விடுங்க. அப்புறம் பூஜையை நீங்கள் துவங்கலாம். இந்த பூஜையை துவங்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணாய நமக பெருமாளுக்குரிய மந்திரம், இதை தாண்டி மந்திரமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சிவபெருமானுக்கு சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் நம சிவாய. இந்த மந்திரத்தை தாண்டி மந்திரம் இல்லை, மகா மந்திரம் என்று சொல்லப்படுகின்ற மந்திரங்கள் இதெல்லாம். இதில் ஒரு 5 மந்திரங்கள் மகா மந்திரங்களாக கருதப்படுது. அவர்களுடைய நாமங்களே பார்த்திங்கன்னா அந்த பகவானுக்குரிய நாமங்கள் சொன்னாலே அது மந்திரமாக மாறுகிறது. அதனால் நீங்கள் என்ன கோவிந்தா கோவிந்தாவும் சொல்லலாம், ஓம் நமோ நாராயணாய நமக அதுவும் சொல்லிக்கிட்டு வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. நம்ம வழிபாடு மேற்கொள்ளணும்னா சும்மா எளிமையாக செய்யுங்க போதும். நீங்கள் பால் கல்கண்டு வச்சு செய்யலாம், இல்லை பழம். இந்த வழிபாடு அப்படின்னு வரும்போது நமக்கு பால் கல்கண்டு முக்கியமாக நினைவுக்கு வருது. வாழைப்பழம் கிடச்சா அது கட்டாயம் வைங்க. வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. 2 பழம் இல்லை 1 பழம் கிடச்சா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி உங்களுடைய வழிபாட்டை புரட்டாசி முதல் நாளிலே நீங்கள் துவங்கிக்கோங்க. இன்னும் பிற செய்திகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு கேள்விகள் தொடுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதி
போடுங்க. அதை படித்து நான் உங்களுக்கு கட்டாயம் பதிவாக தருவேன். எந்த சந்தேகமாக இருந்தாலும் புரட்டாசி மாதத்தை முன்னிட்டு கேட்கலாம் நீங்கள். இன்னொன்று, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது என்னுடைய ஆன்லைன் ஷாப். நான் நடத்தி கொண்டிருப்பது. இதுவரை யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போய் தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு. அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பொருள்கள் வேணுன்னா ரொம்ப தரமானது, அதில் ரிவ்யூஸ், என்னுடைய பொருள்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ரிவ்யூஸ் போய் பாருங்கள், கமெண்ட்ஸ்லையும் பாருங்கள். ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை பொருள்கள். அதாவது என்கிட்ட வர்றவங்க சொல்கிறதுல எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படிங்க உங்ககிட்ட வாங்குகிற பொருளுக்கு மட்டும் இவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கே புரியல. அது நான் மனசார வேண்டிக்கிட்டு கொடுக்குறேன். என்கிட்ட இருந்து பொருள் வாங்கக்கூடியவர்கள் அவர்களுக்குரிய பிரச்சனையை தீர்க்கும் அளவுக்கு நீங்கள் கட்டாயம் செய்து கொடுங்க பகவானேன்னு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வேண்டிக்கிறேன். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பொருள்கள் இருக்குது. அதாவது பூஜை பொருள்கள் தவிர்த்து ஃபேஷன் சைடில் போனீங்கன்னா அப்புறம் ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் நானே தயாரிக்கிறேன். ஹோம்மேட் சோப்ஸ் எல்லாம் தயாரிக்கிறேன். லிப் பாம், அப்புறம் க்ரீம் எல்லாம் தயாரிக்கிறேன். ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும், போய் பார்த்துக்கோங்க. இதில் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கிடைக்குமாங்க. அதற்குரிய ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online என்கின்ற எங்களுடைய இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் மற்றும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும், பார்த்து வரலாம். அது தவிர பார்த்திங்கன்னா கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கனாலே அழகாக அந்த கூகுள் மேப் எங்கள் கடைக்கு கொண்டு வந்து உங்களை சேர்த்து விட்டுடும். இதில் சில முக்கியமான தகவல்கள் கூட சொல்கிறேன். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள், அதாவது எங்களுடைய விஹா ஷாப்க்கான பிரான்ச்சஸ் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தான் இல்லை அங்கே இருந்து வாங்கிட்டு வந்து தான் பொருள்கள் நாங்கள் விற்பனைக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆப் தவிர வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆப்லேயும் எங்களுடைய பொருள்கள் விற்பனைக்கு கிடைக்காது. விஹா அப்படின்னு வேறு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. நீங்கள் பார்த்து ஏமாந்து வாங்கி அந்த பொருள் நல்லா இல்லைன்னு திட்டக்கூடாது. அதுக்காக தான் திரும்ப திரும்ப இது சொல்லிகிட்ருக்கேன். அந்த மாதிரி போலிகளை தவிர்ப்பதற்காக தான் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவுலேயும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் இருக்குது. திரும்ப திரும்ப வெளிநாட்டில் இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இருக்கா இல்லையா அப்படின்னு. இருக்குங்க. எந்த மூலை முடுக்கில் நீங்கள் உலகத்தில் இருந்தால் கூட எங்களுடைய பொருள்கள் உங்கள் வீடு தேடி வரும். சரி, என்னுடைய இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.